வணக்கம் நண்பர்களே. ஃபைனான்ஸ் தொழிலுக்கு கட்டுப்பாடு, தமிழ்நாடு அரசு புதிய கடும் விதிகள் அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடு அரசு மாநிலத்தில் கட்டுப்பாடு இன்றி செயல்பட்டு வந்த பைனான்ஸ் மற்றும் பணம் கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு கடிவாளம் போடும் வகையில் முக்கியமான சட்டத்தை அமல்படுத்தி உள்ளது. தமிழ்நாடு பணம் கடன் வழங்கும் நிறுவனங்கள் கட்டாய வசூல் நடவடிக்கைகளை தடுக்கும் சட்டம் 2025 என்ற இந்த புதிய விதிகள் மூலம் மாநிலத்தில் இயங்கும் அனைத்து கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கும் கட்டாயமாக பதிவு செய்து சான்றிதழ் பெற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கம் கடன் வசூலின் போது பொதுமக்கள் எதிர்கொள்ளும் மிரட்டல், தொல்லை மற்றும் வற்புறுத்தல்களை தடுக்குவதாகும். குறிப்பாக பெண்கள், விவசாயிகள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்கள் போன்ற பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிரிவினருக்கு பாதுகாப்பு வழங்குவது இதன் முக்கிய அம்சமாகும். புதிய விதிகளின்படி பதிவு சான்றிதழ் இல்லாமல் எந்த நிதி கடன் வணிகத்தையும் நடத்த அனுமதி இல்லை. பதிவு பெற விண்ணப்பிக்க ஆன்லைன் வழி மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். மேலும் ரூபாய் 10,000 கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த சான்றிதழ் 3 ஆண்டுகள் செல்லுபடியாக இருக்கும். அதன் பின்னர் புதுப்பிப்பும் கட்டாயமாகும். அது மட்டுமில்லாமல் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் அனைத்தும் கடன் பண பரிவர்த்தனைகளுக்கும் சரியான ஆவணங்கள் பராமரிக்க வேண்டும், ரசீதுகள் வழங்க வேண்டும், ஆண்டு அறிக்கைகள் தாக்கல் செய்ய வேண்டும் மற்றும் முழு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும். மிக முக்கியமாக கடன் வசூலின் போது எந்தவிதமான மிரட்டல் அல்லது கட்டாய வசூல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளக்கூடாது. விதிமுறைகளை மீறினால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரித்துள்ளது. மேலும் பொதுமக்களும் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுடன் மட்டுமே பண பரிவர்த்தனை செய்ய வேண்டும் என்றும், ஏதேனும் முறைகேடுகள் நடந்தால் மாவட்ட ஆட்சியர் அல்லது காவல்துறைக்கு புகார் அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை மாநிலத்தில் நிதித்துறையில் ஒழுங்கையும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. ஸோ கடன் வழங்குவது எப்படி, அதுக்கு கட்டுப்பாடு எப்படி, அவங்களுக்கு என்னென்னலாம் லைசன்ஸ் எப்படி வாங்கணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக அவங்க தமிழ்நாடு அரசுக்கு வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதுபோன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.